கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த புதிய நாளில் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 20ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிற பகுதி, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இடைவிடாமல் இந்த நாட்களிலே அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பார்களா இருந்தால் அந்த தேவன் நம்முடைய நெருக்கங்களிலே இருந்து, நம்முடைய உபத்திரவங்களிலே இருந்து, நம்முடைய நோய்களிலே இருந்து நம்மை இந்த நாட்களிலே விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற கலக்கங்கள், இந்த நாட்களிலே நான் இந்த காரியத்தை எப்படி செய்வேன், எதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சில வேளைகளிலே நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு ரகசியம் என்னவென்றால், ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இடைவிடாமல் ஆராதியுங்கள். இடைவிடாமல் நீங்கள் ஆராதிக்கிற வேளையிலே தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். வல்லடிக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். மனுஷனுடைய பார்வையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே அவர்கள் பார்க்கிற சில வேளைகளில் சிலருடைய பார்வை மனுஷனை கொல்லும்படியாக பார்க்கிற பார்வையாக இருக்கும். அப்படிப்பட்ட பார்வையிலிருந்து தேவன் தப்புவிக்கிறார். உபத்திரவங்களிலிருந்து தப்புவிக்கிறார். நெருக்கத்திலிருந்து தப்புவிக்கிறார். தேவன் இந்த நாட்களிலே நம்மை தப்புவித்து இந்த நாட்களிலே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வேத பகுதியிலே பாருங்கள், இங்கே தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள். அங்கே அவர்கள் என்ன செய்தார்களாம் அந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கிற வேளையில் சொல்லப்படுகிறது. அங்கே கட்டளை பிறப்பிக்கப்பட்ட வேளையிலேயே தானியேலை கொண்டு வந்து சிங்கக்கவியிலே போட்டார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், அங்கே சிங்கக்கவியிலே போடுகிற வேளையிலே அங்கே அதே ராஜா தான் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். அதே ராஜா தான் உத்தரவிட்டவர். அதே ராஜா தான் இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறார். இந்த நாட்களிலே தானியேலே நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள் இந்த ஜனங்களுடைய நெருக்கத்து நிமித்தம் ராஜா அந்த கட்டளையை பிறப்பித்தது மட்டுமல்ல, சொன்ன வாக்கை இந்த நாட்களிலே காப்பாற்ற வேண்டும். ஆனாலும் இந்த நாட்களிலே தானியேலுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறார். ஏனென்றால் தானியேலுடைய ஜெபம் அப்படியாக இருக்கிறது. தானியேலுடைய சுபாவம் அப்படியாக இருக்கிறது. தானியேலுடைய நடைகள், தானியேலுடைய செயல்கள் எப்படியாக பார்க்கிற ராஜா பார்த்த வேளையிலே இந்த தானியேலோடு ஒரு வித்தியாசமான காரியம் இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, இந்த தானியேல் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவனா என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்று இந்த நாட்களிலே எழும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால தான் அந்த ராஜா சொல்லுகிறார், தானியேலே நீ இடைவிடாமல், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் எந்த தேசத்திலே இருந்தாலும், எந்த பட்டணத்திலே இருந்தாலும், எந்த தீவிலே இருந்தாலும், எந்த நகரத்திலே இருந்தாலும், நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இடைவிடாமல் ஆராதிக்கிறீங்களா? காலையிலே ஆராதிக்கிறீங்களா? மாலையிலே ஆராதிக்கிறீங்களா? மதியத்திலே ஆராதிக்கிறீங்களா? அப்படியானால் அந்த ஜீவன் உள்ள தேவன் உன்னை இந்த நாட்களில் என்ன இக்கட்டிலே இருந்தாலும், என்ன உபத்திரவத்திலே இருந்தாலும், என்ன நெருக்கத்திலே இருந்தாலும், என்ன நோயிலே இருந்தாலும் அவர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அந்த வார்த்தை ஒரு நாளும் இந்த நாட்களிலே அங்கே சொன்ன காரியத்தை செய்யாதபடி திரும்பாது. அவருடைய வார்த்தை அவர் சொன்னதை செய்துதான் அவரிடத்திலே திரும்பி போகும். நம்முடைய தேவன் இடைவிடாமல் இந்த நாட்களில் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வலது கையை வைத்து இந்த நாட்களை நெஞ்சிலே வைத்து இந்த நாட்களை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால்
கர்த்தர் இந்த நாட்களிலே நம்ம இந்த நாட்களிலே பொல்லாப்புக்கு தப்புவித்து இந்த நாட்களே காக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், இந்த நாட்களிலே அவரிடத்திலே கேளுங்கள். இந்த நாட்களிலே அவர் உங்களை எப்படிப்பட்ட உபத்திரவங்கள், எப்படிப்பட்ட நெருக்கங்கள், எப்படிப்பட்ட பணப்பிரச்சனைகள், எப்படிப்பட்ட நோய்கள், எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து தப்புவித்து உங்களை விடுதலை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன், ஆமேன், ஆமேன்.